யூடியூப் அப்படின்னு ஆன் பண்ணேன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவே பாக்யராஜ் அவரோட வீடியோ வச்சிருக்காங்க, செகண்ட் ஏதோ ஒரு படம் வச்சிருக்காங்க, அதுல எல்லாம் என்னோட தகவல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நான் தமிழ் கண்ணன் ஓப்பன் பண்ணேன்னா அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள், என்னோட டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் படமா இங்க வச்சிருப்பாங்க. இன்னைக்கு திருஷ்யம்ல நடந்த மாதிரி நடக்கும். அப்புறம் கிணத்த காணோம் அப்படிங்கிற தகவல்கள் நான் ஏதோ ஒன்று பேசியிருப்பேன். அப்புறம் மூன்றாம் கண், இதுல 4 கதைகள் சொல்றாங்க. அது எல்லாம் என் லைஃப்ல அங்கங்க நடந்தது தான். அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சனோட ஃபிலிம், அது வந்து எங்க அப்பா என்கிட்ட நடந்துகிட்ட விதம், அங்கேயும் ப்ளூ அண்ட் ரெட்டுக்கு நடுவில் டீம் நடுவில் ஒரு சண்டைகள் நடக்கும். இங்கேயும் அதே மாதிரி ப்ளூ அண்ட் ரெட்னு இங்கே சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே தான் இருந்தது, நான் எதை செலக்ட் பண்ணுறேங்கிற மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி பேட்ரியாட்டுங்கிற படம், பிளாஸ்டிங்கிற படம், பெடிங்கிற படம், அப்சஷனுங்கிற படம் எல்லாம் இவனுங்களோட ஆட்டத்துக்கு பொருந்தின படம். அது முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்தூசன் இந்த ஃபிலிமும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் சேம். இந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா என் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு அன்னன்னைக்கு நடக்கிற படங்களை என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அன்னன்னைக்கு இது ஒரு 9 வருஷமா இப்படிதான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் தமிழ்கன் நான் பார்க்க ஆரம்பிச்சது ஒரு 4 வருஷமா. என்னோட அன்றாட வாழ்க்கைகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா கேன்சர்ல இருந்து எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும், செக்ஷுவல் டிசார்டர், ஏன் ஒரு ஹைப்பர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே கியூர் பண்ண முடியும். ஆம்பளைகளையும் சரி பொம்பளைகளையும் சரி அவங்களுக்கு வர நோய்கள் 99% குணம். காலையில் இங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி தூயவன் கிட்ட நான் பேசிகிட்டு இருந்த சேட் இது. என்னோட கசின் ரிச்சர்ட் பிரின்ஸ்கிட்டையும் பேசினேன். அதை நான் அப்படியே இங்கே அனுப்பிச்சி விட்டேன். பாரு இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த பாக்யராஜோட இது வீடியோ அவங்க வந்து போஸ்ட் பண்ணாங்க. நேராக யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன், இந்த பாக்யராஜ் அவங்களோட வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா அது ஆரம்பத்திலே அதை லைட்டு சினிமாக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அப்சர்வ் பண்ணிருக்கான் பாருங்க. அவனுக்கு அது ஓகே, அவார்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். சில பேர் மேல வந்தவங்க மட்டும் பார்ப்போம், நம்ம இவங்க மாதிரி வந்து அவங்க மாதிரி வந்து அப்படியே சினிமா பத்தி ஒரு 10% ஒரு கதையை வந்து உட்காந்து யோசனை பண்ணி ஒரு கதையை திங்க் பண்ணி வந்து இது பண்ணிப்பாங்க. அப்புறம் 2வது இன்னொன்று வந்து கதை அப்படிங்கிறது இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துல வந்து மிஸ் பண்ணாங்க நிறைய பேர். அந்த காலத்துல ஆடு அப்படி இல்லை. ஒரு பார்பர் ஷாப் மாட்டோம் 10 பேர் என்ன பேசி நிறைய வச்சுட்டே மாட்டோம். ஒரு டீ கடையில் உட்காந்து பேசிட்டு போது பண்ணுவோம். ஒரு பஸ்ல போகும்போது என்ன பேர் என்ன பேசுறாங்க, இப்படி எல்லாமே பார்த்து அனுபவப்பட்டு அவசரம் இதெல்லாம் அதில் வந்து என்ன அப்சர்வ் பண்ணி இப்படி வந்து ஒவ்வொரு இதெல்லாம் பார்த்து வரும்போது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அனுபவத்தை என் வாழ்க்கையில் திணிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கையில் டார்ச்சர் பண்ணி ஒவ்வொன்றும் நகர்ந்து போச்சு. அதே மாதிரி சினிமாலையும் அதே சீன்ஸை வைக்கிறாங்க, ரியல் அனுபவங்களை. அதுக்கப்புறம் அப்படிங்கிற பேரில் வச்சிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு நடந்தது எல்லாமே இல்லாஜிக்காக தான் நடந்தது, லாஜிக்கே கிடையாது. நிறைய பிரச்சனைகள் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். என் குடும்பத்திலே 1008 ட்ராமா பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வாயை திறந்து பேசினா சிலர்களுக்கெல்லாம் ரொம்ப அவமானமாக இருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் பேசலை அந்த காலத்தில். அதை வந்து இப்போ பேசிட்டு இருக்கானுங்க. பேசினாதான் இங்கே விடுதலைங்கிறானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அதில் நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, இதே வீடியோவில் அவர் தூயவன் சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. நான் தூயவன் கிட்ட அந்த வீடியோவை அனுப்புகிறேன். நான் பிரின்ஸ் கூட பேசின